அந்தமானுக்கு கப்பல்ல சுற்றுலா போகணும்னு நினைக்கிற சுற்றுலா பயணிகளுக்கு பல சந்தேகங்கள் இருக்குதுங்க. எந்த தேதியில கப்பல் புறப்படும்? எந்த இடத்துலேருந்து புறப்படும்? டிக்கெட் எங்கே எடுக்கிறது? ஆன்லைன்ல எப்படி எடுக்கிறது? நேரா எங்கே எடுக்கிறது? டிக்கெட் எடுக்கிறதுக்கு உங்களுக்கு தேவையான ஆவணங்கள் என்ன? என்னென்ன வகையான டிக்கெட் இருக்கு? அதோடைய விலை என்ன? யாருக்கு எந்த வகையான டிக்கெட் பொருத்தமா இருக்கும்? குறிப்பா கப்பல்ல கொண்டு போகக்கூடாத பொருட்கள் என்ன? அவசியம் உங்க கையில இருக்க வேண்டிய பொருட்கள் என்ன? முக்கியமா பலருக்கும் இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம், 3 நாள் கப்பல் பயணம். இதுல புகைப்பிடிக்கவோ, மது அருந்தவோ அனுமதிப்பாங்களா? இந்த 3 நாள் கப்பல் பயணத்துல உங்களுக்கு கப்பல் உள்ள உணவுக்காக ஆகக்கூடிய செலவு என்ன? என்னென்ன வகையான உணவுகள்லாம் உள்ள உங்களுக்கு தருவாங்க? யாரெல்லாம் இந்த கப்பல் பயணத்தை தவிர்க்கணும்? எந்த மாதத்துல நீங்க பயணம் பண்ணீங்கன்னா கடல் ரஃப்பா இல்லாம உங்களுடைய பயணம் இனிமையா அமையும்? டிக்கெட் எடுத்ததிலிருந்து நீங்க அந்தமான்ல போய் இறங்குற வரைக்கும் இந்த கப்பலுக்குள்ள உங்களுக்கு ஏற்படக்கூடிய அனைத்து சந்தேகங்களுக்கும் இந்த காணொளி ஒரு முழுமையான விளக்கமா இருக்குங்க. இந்த காணொளியை பார்த்து முடிக்கிறப்ப நீங்க சாதாரண லோக்கல் பஸ்ல டிக்கெட் எடுத்துக்கிட்டு எந்த தயக்கமும் இல்லாம பயணம் பண்ற மாதிரி இந்த கப்பல்ல பயணம் பண்ற அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். பயணம் இனிமையா அமையும்னு சொல்லிட்டு எடுத்ததுமே சங்கூதுறத காமிக்கிறேன்னு நினைக்காதீங்க. இது கப்பலுக்குள்ள எடுக்கப்பட்ட காட்சி தாங்க. இது மாதிரி பல சுவாரஸ்யமான விஷயங்கள் கப்பலுக்குள்ள இருக்குது. இந்த கப்பல் பயணத்தின் போது பார்த்தீங்கன்னா பலரும் அது தெரியாமையே கப்பல் பயணத்தை முடிச்சுட்டு போயிடுறாங்க. அதனால இந்த கப்பல் பயணத்துல உங்களுக்கு என்னென்ன மாதிரி விஷயங்களை நீங்க கேட்டு தெரிஞ்சுக்கலாம் அப்படின்றதையும் இந்த காணொலியில் நான் தெளிவாக சொல்லியிருக்கேன். அந்த விஷயங்களெல்லாம் நீங்க கப்பல் பயணத்தின் போது, அதாவது 3 நாள் பயணத்தின் போது நீங்க கப்பல்ல யாருக்கிட்ட கேட்டு இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறது, எப்படி போய் இந்த இடத்தையெல்லாம் பார்க்கறது அப்படின்னு பல தகவல்களும் இந்த காணொலியில் வர இருக்குதுங்க. முதல்ல நீங்க பயணம் பண்ணக்கூடிய இந்த கப்பலை பத்தின முழு தகவல் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணுங்க. இந்த கப்பலுடைய பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவராஜ் தீப் அப்படின்னு சொல்லுவாங்க. சிவராஜ் தீப் அப்படின்றதுக்கு என்ன அர்த்தம்னா தியாகிகளின் தீவு அப்படின்னு அர்த்தம். அந்தமான்ல இருக்கக்கூடிய ஒரு சொர்க்க தீவு தாங்க நீல் ஐலாண்ட் அப்படின்றது. அந்த தீவோடைய தற்போதைய அங்கீகரிக்கப்பட்ட பெயர் தான் சிவராஜ் தீப் அப்படின்றது. இந்த சிவராஜ் தீப் அப்படின்ற பெயர் வந்து பார்த்தீங்கன்னா 1943ஆம் ஆண்டு சுபாஷ் சந்திர போஸ் அந்தமானுக்கு வந்தப்ப இந்த நீல் ஐலாண்டுக்கு சிவராஜ் தீப் அப்படின்னு பேர் வச்சாரு. அதாவது தியாகிகளின் தீவுன்னு. அந்த சொர்க்க தீவுக்கு எப்படி போறது? சுபாஷ் சந்திர போஸ் எதனால இந்த தீவுக்கு தியாகிகளின் தீவுன்னு பேர் வச்சாரு அப்படின்னு முழு காணொளி பதிவு பண்ணியிருக்கேன். அது இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. தேவைப்படுறவங்க அதுல போய் பார்த்துக்கலாம். இந்த கப்பலுடைய மொத்த நீளம் பார்த்தீங்கன்னா 125 மீட்டருங்க. இதோட கொள்ளளவு 4700 டன்னு. 1999ஆம் ஆண்டு கட்டமைக்கப்பட்டது. இதோட ஆயுள் காலம் 20 வருடங்க. அதாவது 2020ஓட இதோட ஆயுள் காலம் முடிஞ்சு இன்னமும் இது ஓடிக்கிட்டு இருக்கு. கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி தான் இந்த கப்பலுக்கு 40 கோடி ரூபாய் செலவு பண்ணி புனரமைப்பு வேலைகளை செஞ்சு முடிச்சு இப்ப மறுபடியும் இயக்கத்துல இருக்குதுங்க. அந்தமான்ல இயக்கப்படக்கூடிய கப்பல்கள்லேயே மிக பழமையான மிகப்பெரிய கப்பல் தான் இந்த சிவராஜ் தீப் அப்படின்றது. இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா வரக்கூடிய 2030ஆம் ஆண்டு வரைக்கும் தான் செயல்பாட்டில் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த கப்பலோட செயல்பாடு இருக்காதுங்க. இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா 7 அடுக்குகளை கொண்டதுங்க. அதாவது 7 மாடி உயரம் கொண்டது. மொத்தம் 1200 பயணிகள் ஒரே நேரத்தில் இந்த கப்பலில் பயணிக்க முடியும். அதே மாதிரி 27 கண்டெய்னர்களை இந்த கப்பலில் எடுத்துட்டு போக முடியுங்க. அந்தமான் தீவுகளையும் மெயின்லேண்டையும் இணைக்கக்கூடிய ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக தாங்க இது செயல்பட்டு இருக்கு. இப்போ அரசாங்கம் இயக்கக்கூடிய பேருந்து, ரயில் இந்த மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்டால இயக்கக்கூடிய ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் தான் இந்த கப்பல் அப்படின்றது. இது இந்தியன் ஷிப்பிங் கார்பரேஷன் அவங்களுக்கு கீழே இயக்கப்பட்டு வருதுங்க. அந்தமான் நிக்கோபார் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து இதை பராமரிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதோட தலைமை அலுவலகம் சென்னையில் இருக்குது. நீங்க பயணம் பண்ண போற கப்பலுடைய முழு தகவல் இதுதாங்க. அடுத்ததா நம்ம இந்த கப்பலுக்கான டிக்கெட் நேரடியா எங்க போய் எடுக்கிறது, ஆன்லைன்ல எடுக்கிறதுனா எப்படி எடுக்கிறது, எந்தெந்த தேதிகளில் இந்த கப்பல் புறப்படும், எந்த இடத்துல போய் இந்த கப்பல்ல ஏறுறது அப்படின்ற முழு தகவலையும் தெரிஞ்சுக்கலாங்க. இப்ப நம்ம நிற்கக்கூடிய இடம் எதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னை பாரிஸ் கார்னருங்க. பாரிஸ் கார்னரில் பர்மா பசார்னு சொல்லுவாங்க. அது பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா பீச் ரயில்வே ஸ்டேஷன் இருக்குது. நேராக பாருங்க, இதுதான் கடற்கரை ரயில்வே நிறுத்தம். இந்த நிறுத்தத்திலிருந்து ஒரு 2 பில்டிங் தள்ளி போனீங்கன்னா உங்களுக்கு சுங்க இல்லம் இருக்குங்க. கஸ்டம்ஸ் ஆஃபீஸ். இந்த கஸ்டம்ஸ் ஆஃபீஸ்க்கு அப்படியே ஆப்போசிட்ல பாருங்க உங்களுக்கு ஒரு பில்டிங் தெரியுது பார்த்தீங்களா? இதுதான் இந்திய கப்பல் போக்குவரத்து கழகத்தோடைய அலுவலகங்க. இந்த அலுவலகத்தில் 2வது தளத்தில் தான் நம்ம பயணம் பண்ண போகிற கப்பலுக்கான டிக்கெட் முன்பதிவு செய்யக்கூடிய கவுண்டர் இருக்குதுங்க. இங்கே நீங்கள் நேரடியாக வந்து உங்களுக்கான டிக்கெட்டை முன்பதிவு செஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி இந்த அலுவலகத்தோடைய முகவரி
டிக்கெட் கவுண்டருடைய என்கொயரி காண்டாக்ட் நம்பர் இது 2மே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். தேவைப்படுறவங்க டிஸ்கிரிப்ஷனில் போய் அந்த என்கொயரி காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் அவங்கள்ட்ட நேரடியாக கேட்டுக்கலாங்க. இங்கே டிக்கெட் முன்பதிவு செய்கிறதுக்கு உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஆவணம் அப்படின்றது அந்தமான் அப்படின்றது இந்தியாவோட ஒரு பகுதி அப்படின்றதுனால உங்களுக்கு பாஸ்போர்ட் தேவைப்படாதுங்க. முக்கியமாக உங்களுக்கு தேவைப்படக்கூடிய ஒரே ஒரு ஆவணம் ஆதார் கார்டு. ஆதார் கார்டு இல்லாமல் அந்தமானில் நீங்கள் எந்த ஒரு செயல்லையும் ஈடுபட முடியாது. அதனால் ஆதார் கார்டு அப்படின்றது அந்தமான் பயணம் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஒரு முக்கியமான ஆவணங்க. அடுத்ததாக நம்ம ஆன்லைனில் எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, கவர்மெண்ட்டோடைய கரெக்டான ப்ராப்பரான வெப்சைட் எது, டிக்கெட்டோடைய ஃபேர்லாம் எவ்வளவு வரும், குழந்தைகளுக்கு எவ்வளவு டிக்கெட் சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்ற டீட்டெயில் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு இந்திய கப்பல் போக்குவரத்து கழகம் அறிவிச்சிருக்கக்கூடிய அவங்களுடைய சொந்த வெப்சைட்டுக்குள்ளே தாங்க போய் நம்ம டிக்கெட் புக் பண்ணணும். ஏன்னா நீங்கள் டிக்கெட் புக் பண்ணுறதுக்கு சர்ச் பண்ணிங்கன்னா நிறையா வெப்சைட்டுகள் காமிக்கும், அதிலெல்லாம் போய் புக் பண்ணிடாதீங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்க பார்த்தீங்களா, dss.andaman-nicobar.gov.in அப்படின்ற இந்த வெப்சைட்டில் தான் நீங்கள் போய் ஆன்லைனில் டிக்கெட் புக் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ப்ராப்பரான வெப்சைட்டுக்குள்ள தான் இருக்கீங்களா அப்படின்றத முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அது உள்ளே போயிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்டு லாகின் பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உள்ளே இப்படி தாங்க இருக்கும். இதில் வந்து நீங்கள் எங்கேருந்து புறப்படுறீங்க, எங்கே போய் சேர்றீங்க அப்படின்றத செலக்ட் பண்ணிக்கோங்க. சென்னையை செலக்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி போர்ட் பிளேயருக்கு நீங்கள் போகிறீங்க. போர்ட் பிளேயர்ன்ற பேர் இந்த லிஸ்ட்டில் இருக்காதுங்க. ஏன்னா போர்ட் பிளேயருடைய தற்போதைய அங்கீகரிக்கப்பட்ட பெயர் வந்து ஸ்ரீ விஜயபுரம். ஸ்ரீ விஜயபுரம் அப்படின்றத நீங்கள் செலக்ட் பண்ணி கீழே சர்ச்னு கொடுத்தீங்கன்னா கப்பல் எந்த தேதியில் ஷெட்யூல் போட்டிருக்காங்க அப்படின்ற டீட்டெயில் உங்களுக்கு காமிச்சிருங்க. இப்போ நம்ம சர்ச் கொடுத்ததும் பாருங்கள், உள்ளுக்குள்ளே கப்பல் எந்த தேதியில் ஷெட்யூல் போட்டிருக்காங்க அப்படின்றத காமிக்குது. 28 ஜூலை 2026 சென்னையிலேருந்து புறப்பட்டு 31 ஜூலை ஸ்ரீ விஜயபுரம் போகுது. அதுக்கு கீழேயே டிக்கெட்டோடைய ரேட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்தமானை சேர்ந்தவங்களுக்கு ஒரு ரேட்டுங்க, நம்மள மாதிரி பொதுவாக போகக்கூடியவங்களுக்குன்னு ஒரு ரேட்டு வாங்குறாங்க. டீலக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 15,905 ரூபா வாங்குறாங்க ஒரு ஆளுக்குங்க. அதே மாதிரி ஃபஸ்ட் கிளாஸுக்கு 13,195 ரூபா வாங்குறாங்க. செகண்ட் கிளாஸ் பாருங்கள் 10,495 ரூபா வாங்குறாங்க. இது இல்லாமல் பங்க் கிளாஸ்னு ஒன்று இருக்குதுங்க. அந்த பங்க் கிளாஸுக்கு 4,115 ரூபா வாங்குறாங்க. 15,000 கொடுத்து டிக்கெட் எடுக்கிறவங்க, 10,000 கொடுத்து டிக்கெட் எடுக்கிறவங்க, அதே மாதிரி 4,000 கொடுத்து டிக்கெட் எடுக்கிறவங்க, இவங்களுக்கு கப்பலுக்குள்ளே என்ன மாதிரி வசதிகள் இருக்கும் அப்படின்றத நம்ம கப்பல் உள்ளே போய் பார்க்கலாங்க. அதே மாதிரி நீங்கள் குழந்தைகளை கூட்டிகிட்டு போகிறீங்க அப்படின்னா 3 வயசுக்கு கீழே இருக்கக்கூடிய குழந்தைக்கு 60 ரூபா டிக்கெட் சார்ஜ் பண்ணுறாங்க. அதே மாதிரி 3 வயசுலேருந்து 9 வயசுக்குள்ளே இருக்க குழந்தைக்கு ஆஃப் டிக்கெட்டுங்க. அதாவது 4,000 ரூபானா 2,000 ரூபா, 10,000 ரூபானா 5,000 ரூபா, அது மாதிரி ஆஃப் டிக்கெட் வாங்குவாங்க. அதுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருக்குமே ஃபுல் டிக்கெட்டு தாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கப்பல் புறப்படுறதுக்கு ஒரு நாள் முன்னாடி நீங்கள் ஆன்லைன்லேயோ இல்லை டிக்கெட் புக்கிங் கவுண்டருக்கோ கால் பண்ணி கப்பல் கரெக்டான தேதியில் புறப்படுதா அப்படின்றத ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா திடீர்னு ஏதாவது புயல் சின்னம் உருவாயிருக்கலாம், கப்பலில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி சமயத்தில் கப்பல் புறப்படக்கூடிய தேதியை மாற்றி வைப்பாங்க. 90% இது மாதிரி நடக்காது, ஒரு 10% நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ஒரு நாள் முன்னாடி செக் பண்ணிக்கிட்டு கிளம்பி வர்றது நல்லது. அதே மாதிரி கப்பல் ஒரு மாதத்தில் இந்த தேதியில் புறப்படும் அப்படின்னு சொல்ல முடியாதுங்க. ஏன்னா அவங்க ஷெட்யூல் போகிறத பொறுத்து தான். ஒரு மாதத்துக்கு 2 முறையோ இல்லை ஒரு முறையோ இந்த கப்பல் சென்னையிலேருந்து புறப்படும். அது புறப்படக்கூடிய தேதியை நீங்கள் என்கொயரி ஆஃபீஸ்லேயோ இல்லை ஆன்லைன்லேயே தான் செக் பண்ணி தெரிஞ்சுக்க முடியும். கப்பல் எங்கேருந்து புறப்படும், அந்த இடத்துக்கு நம்ம எப்படி போகிறது, கப்பலில் நீங்கள் கொண்டு போகக்கூடாத பொருட்கள் என்ன, அவசியம் நீங்கள் கொண்டு போக வேண்டிய பொருட்கள் என்ன, அதே மாதிரி கப்பலுக்குள்ளே நீங்கள் புகைப்பிடிக்கவோ மது அருந்தவோ அனுமதி உண்டா போன்ற பல தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் வாங்க. கப்பல் கிளம்புற அன்னைக்கு கப்பல் எத்தனை மணிக்கு கிளம்புதுன்னு உங்கள் டிக்கெட்டில் நேரம் குறிச்சிருக்காங்களோ அதுலேருந்து 4 மணி நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துக்கு வந்துடணுங்க. இந்த இடம் பார்த்தீங்கன்னா சென்னையில் நீங்கள் எங்கே டிக்கெட் எடுத்தீங்களோ அதுக்கு பக்கத்து இடங்க. சென்னை போர்ட் அத்தாரிட்டி கேட் நம்பர் 5ன்னு இருக்குங்க. இந்த 5ஆம் நம்பர் கேட்டுக்கிட்ட வந்து நீங்கள் வெயிட் பண்ணிங்கன்னா உங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்காக இவங்க பேருந்து ஏற்பாடு பண்ணியிருப்பாங்க. எத்தனை பேர் கப்பலில் டிக்கெட் புக் பண்ணியிருக்காங்க அப்படின்றத பொறுத்து 5லேருந்து 10 பஸ்ஸு வருங்க. எல்லாமே கவர்மெண்ட் பஸ்ஸு தாங்க. இந்த பஸ்ஸில் வந்து ஒரு ஆளுக்கு 50 ரூபா டிக்கெட் வாங்குவாங்க. அது இல்லாமல் நீங்கள் கொண்டு போகிற லக்கேஜை பொறுத்து லக்கேஜும் தனியாக வசூல் பண்ணுவாங்க. பஸ்ஸில் ஏறி உட்காந்தாச்சு, நம்ம இப்போ ஹார்பருக்குள்ளே போக போகிறோங்க. ஹார்பருக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த இடத்துல இங்கே நிற்கிறீங்கல்ல, இந்த இடத்துல பண்ண வேண்டிய சில முக்கியமான வேலைகள் இருக்குதுங்க. சென்னை ஹார்பர்லேருந்து பொதுவாக சாயந்தரம் 4 மணிக்கு தாங்க கப்பல் புறப்படும். அதனால் நீங்கள் 12 மணிக்கெல்லாம் இந்த கேட்டுக்கிட்ட வந்துடுவீங்க 4 மணி நேரத்துக்கு முன்னாடியே. ஆனால் உங்களை கூப்பிட வர்ற பஸ்ஸு பார்த்தீங்கன்னா 1:30 மணிக்கு மேலே தாங்க வரும். அப்படியே ஒவ்வொரு பஸ்ஸாக பார்த்தீங்கன்னா 3:30 மணி வரைக்கும் இங்கே நிற்கக்கூடியவங்கள கூட்டிகிட்டு போய்கிட்டே இருக்கும். நீங்கள் நிற்கக்கூடிய
இருக்கக்கூடிய இந்த கேட்டுக்கு எதிர்த்த மாதிரி ஒரு சந்து இருக்குங்க. அதுக்குள்ளே நிறைய நல்ல ஹோட்டல்ஸ்லாம் இருக்கும். அங்கே போயிட்டு நீங்கள் மத்தியான சாப்பாடை முடிச்சுட்டு நைட்டுக்கு நல்ல ஒரு கண்டெய்னரில் பிரியாணி ஒன்று பார்சல் பண்ணி வாங்கிக்கோங்க. ஷிப்புக்குள்ளே நைட்டு சாப்பாடு இருந்தாலும் நீங்கள் நைட்டுக்கு தேவையான சாப்பாடை இங்கேயே வாங்கிக்கிறது நல்லதுங்க. அதே மாதிரி அந்த சந்துக்குள்ளேயே மெடிக்கலும் இருக்கும். அந்த மெடிக்கலில் போயிட்டு சிக்குன்னு சொல்லி டேப்லெட் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. வயிற்று பிரட்டல், தலை சுத்தல், வாமிட் இதுக்கெல்லாம் வந்து மாத்திரை கொடுப்பாங்க. மறக்காமல் அந்த மாத்திரையை வாங்கி வச்சுக்கோங்க. உங்களுக்கு அந்த மாதிரி பிரச்சனை வராது அப்படின்னு நினச்சிக்கிட்டு மாத்திரை வாங்காமல் போயிடாதீங்க. யாருக்கு கப்பலுக்குள்ளே சிக் வரும் அப்படின்றத சொல்ல முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு தேவையான ஸ்நாக்ஸ் கொஞ்சம் வாங்கிக்கோங்க. பக்கத்துலேயே பழக்கடை இருக்கும். அங்கே வாழைப்பழமோ ஆரஞ்சோ உங்களுக்கு 3 நாளைக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அதை வாங்கிக்கோங்க. குறிப்பாக பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு புக்கு ஒன்று வச்சுக்கோங்க படிக்கிறதுக்கு. புக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட் இல்லாதவங்க அவங்களுடைய மொபைலில் ஒரு 5 படம்னாச்சும் நல்ல படமாக டவுன்லோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த 3 நாளைக்கு உங்கள் ஃபோனில் டவரோ இன்டர்நெட்டோ இருக்காது. வெறும் கேமராவுக்கு மட்டும்தான் உங்கள் ஃபோனை யூஸ் பண்ண முடியும். பஸ்ஸு பார்த்தீங்கன்னா இப்போ போர்ட்டுக்குள்ளே நுழைய போதுங்க. கேட் நம்பர் 7க்கு வந்துருச்சு. இங்கே மிலிட்ரி இருப்பாங்க. இங்கே ஒரு சின்ன செக்கப் நடக்கும். பஸ்ஸை விட்டுலாம் இறங்க வேண்டியதில்லை. பொதுவாக அவங்க ஏறி உள்ளே வந்து ஒரு தடவை பார்த்துட்டு போயிடுவாங்க. இந்த செக்கப் முடிஞ்சதோடு நம்ம உள்ளே போர்ட்டு உள்ளே போக வேண்டியது தாங்க. ஒரு வழியாக செக்கப்லாம் முடிஞ்சு பஸ்ஸு புறப்பட்டுருச்சுங்க. பஸ்ஸில் இருக்கக்கூடிய சுற்றுலா பயணிகள் பார்த்தீங்கன்னா முத கப்பலில் போகிறவங்க கப்பலை எப்போ பார்ப்போன்னு ஆர்வத்தோடு இருக்கிறவங்களுக்கு பஸ்ஸு வந்து நேராக கப்பலுக்கு முன்னாடியே போகிறப்ப பஸ்ஸுக்குள்ளே இருக்கிறவங்க எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு ஆச்சரியம் கலந்த வியப்போட இந்த கப்பலை அப்படியே பிரமிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நம்ம பயணம் பண்ண போகிற கப்பலுடைய பிரம்மாண்ட அளவு 125 மீட்டர் நீளத்தில் பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறத பார்க்குறப்ப ஒவ்வொரு பயணிகள் கண்ணிலையும் பார்த்தீங்கன்னா அந்த வியப்பும் அந்த ஆச்சரியமும் தாங்க இருக்குது. ஒரு வழியாக பஸ்ஸை விட்டு நம்ம கீழே இறங்கியாச்சுங்க. இப்போ மணி பார்த்தீங்கன்னா கரெக்டாக 3:30 மணி ஆகுது. இந்த இடத்துல பாருங்கள் இப்போ சாப்பாடு விற்றுக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் சாப்பாடு வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்காங்க பாருங்கள். அதாவது பயணிகள் பார்த்தீங்கன்னா புதுசாக வர்றவங்க 12 மணிக்கெல்லாம் வரணும் அப்படின்றதுனால 11 மணிக்கெல்லாம் வந்துடுவாங்க முன்னெச்சரிக்கையாக. வந்தவங்க பார்த்தீங்கன்னா சாப்பிடாம பஸ்ஸு நம்மளை விட்டுட்டு போயிருமோ அப்படின்ற எண்ணத்தில் பஸ் ஸ்டாப்பை விட்டு நகராமல் அங்கேயே நிற்பாங்க. நான் அதனால தான் முதலேயே சொன்னேன், எந்த விதத்துலையும் பதட்டப்படாமல் உங்களுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிக்கிட்டு மதிய சாப்பாடை முடிச்சுக்கிட்டு நைட்டு சாப்பாடையும் வாங்கிக்கிட்டு பொறுமையாக நீங்கள் 3:30 மணி வரையும் பஸ் இருக்குது, அந்த பஸ்ஸில் வரலாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா கப்பலில் எத்தனை பயணிகள் பயணம் பண்ணுறாங்க அப்படின்ற தகவலை வச்சு அவங்களுக்கு தேவையான கோழிக்கறி, மீன், காய்கறி இது எல்லாத்தையுமே வாங்கிட்டு வந்திருக்காங்க கேன்டீனில் சமைக்கிறதுக்காக. பஸ்ஸு வந்து இப்போ நிற்கக்கூடிய இடமே பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் செக் அதுக்கு முன்னாடி தாங்க கொண்டாந்து நிப்பாட்டுவாங்க. நம்ம நேராக கஸ்டம்ஸ் செக் உள்ளே போகிறோம். கஸ்டம்ஸ் செக் உள்ளே நம்மளோட உடைமைகள்லாம் சோதிப்பாங்க. அந்த சோதனையை முடிச்சுட்டு நம்ம வெளியில் வந்து என்ன நடந்துச்சுன்னு பேசலாம். இப்போ நம்ம இந்த கஸ்டம்ஸ் செக் முடித்து நம்ம கப்பலில் ஏறுறதுக்கு உள்ளே வந்துட்டோங்க. கஸ்டம்ஸ் செக்கில் நம்மளுடைய உடைமைகள் எல்லாத்தையுமே தீவிரமாக செக் பண்ணுவாங்க. நம்ம எந்த விதமான போதைப் பொருட்களையும் அந்தமான் தீவுகளுக்கு கடத்திட்டு போயிடக்கூடாது அப்படின்றதுனால. அடுத்ததாக கப்பலுக்குள்ளே புகைப்பிடிக்கவோ மது அருந்தவோ அனுமதி உண்டா அப்படின்னு பலருக்கும் சந்தேகம் இருக்கலாங்க. கப்பலில் பார்த்தீங்கன்னா புகைப்பிடிப்பதற்கு அனுமதி இருக்குங்க. அதாவது உங்களுடைய கேபின்லையோ இல்லை பங்க்லையோ உள்ளுக்குள்ளே நீங்கள் புகைப்பிடிச்சா கண்டிப்பாக அது தண்டனைக்குரிய செயலாக தான் இவங்க பார்க்குறாங்க. கப்பலுக்கு வெளியில் வந்து நீங்கள் சைடில் நின்றுக்கிட்டு புகைப்பிடிக்கிறதுனால எந்த பிரச்சனையும் இல்லை, அதுக்கு அனுமதி உண்டுங்க. அதே மாதிரி மது அருந்த அனுமதி உண்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக கப்பலுக்குள்ளே மது அருந்த அனுமதி கிடையாது. இருந்தாலும் நம்ம பயணம் பண்ணப்ப பார்த்தப்ப நிறைய பயணிகள் கப்பலுக்குள்ளே மது அருந்துறதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுங்க. அவங்கள்ட்ட நம்ம கேட்டதுக்கு கப்பலுக்குள்ளே மதுவை யாருக்கும் தெரியாமல் கொண்டு வர்றது உங்களோட திறமை தான். அப்படி நீங்கள் கொண்டு வந்தீங்க அப்படின்னா யாருக்கும் டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் கப்பலுக்குள்ளே மது அருந்திக்கலாம். அதே மாதிரி மது அருந்திட்டு கப்பலுக்குள்ளே உங்களால் எதுவும் கலாட்டாவோ பிரச்சனையோ ஏற்பட்டுச்சுன்னா கப்பல் அந்தமான் போய் சேர்ந்த பிறகு உங்களை அந்தமான் போலீஸில் ஒப்படைச்சிருவாங்க அப்படின்னு கப்பலில் ரெகுலராக பயணம் பண்ணக்கூடிய பயணிகள் நமக்கு தெரிவித்தாங்க. ஒரு வழியாக நம்ம கப்பலுக்குள்ளே வந்தாச்சுங்க. நம்மளுடைய உடைமைகள் எல்லாம் கொண்டு போய் நம்மளுக்கு கொடுத்த சீட்டில் வச்சுட்டு நம்ம கப்பலுக்கு வெளியில் வந்தாச்சு. கப்பல் எப்படி புறப்பட போகுது, கப்பல் எத்தனை மணிக்கு கிளம்பும் அப்படின்னு கப்பலில் இருக்கக்கூடியவங்க எல்லாருமே ஆச்சரியமாக கப்பலுக்கு வெளியில் வந்து நின்று பார்த்துக்கிட்டு இருக்காங்க. கப்பலில் ஏறும் பொழுது உங்கள்கிட்ட டிக்கெட் கரெக்டாக இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது தாங்க. அதுக்கப்புறமா கப்பலுக்குள்ளே உங்களுக்கு எந்த விதமான தொந்தரவும் இருக்காது. பொதுவாக நீங்கள் ட்ரெயினில் பயணிக்கும் போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி டிடிஆர் வர்றதோ இல்லை ரயில்வே போலீஸ் வந்து கரெக்டாக இருக்காங்களா அப்படின்னு செக் பண்ணுறதோ இந்த மாதிரி சம்பவங்கள் நடக்கும். இந்த மாதிரி எந்த ஒரு செக்கப்பும் உங்களுக்கு கப்பலுக்குள்ளே ஏறினதுக்கப்புறம் இருக்காது. கப்பலில் அனுமதிக்கப்பட்ட இடங்கள் அனைத்துக்கும் எந்த நேரத்துலையும் நைட்டாக இருந்தாலும் சரி பகலாக இருந்தாலும் சரி நீங்கள் தாராளமாக போயிட்டு வரலாம். யாரும் எந்த தொந்தரவும் உங்களை பண்ண மாட்டாங்க, எந்த விதமான கேள்வியும் உங்கள்கிட்ட கேட்க மாட்டாங்க. நான் உங்கள்கிட்ட முதலே சொன்ன மாதிரி இந்த கப்பல் அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்க.
இந்த கப்பலில் 1200 பயணிகள் பயணிக்க முடியும். ஆனால் இன்னைக்கு இந்த கப்பலில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா வெறும் 200 தாங்க. 200 பேருக்காக இந்த கப்பல் இப்போ சென்னை ஹார்பர்லேருந்து அந்தமானுக்கு புறப்பட போகுது. நம்ம முதலேயே பார்த்த மாதிரி தாங்க, இது வந்து ஒரு கவர்மெண்ட் கப்பல், மக்களுடைய பொது போக்குவரத்துக்காக பயன்படுத்தக்கூடியது, பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். அதனால பார்த்தீங்கன்னா மினிமம் டிக்கெட் இருந்தாலே இந்த கப்பலை இயக்கிடுவாங்க. எந்த ஒரு லாப நோக்கத்துக்காகவும் இந்த கப்பல் இயக்கப்படலைங்க. அந்தமான்ல உள்ள மக்கள் மெயின்லேண்டுக்கு வர்றதுக்கு போகிறதுக்கு ஒரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டாக தான் இயக்கிக்கிட்டு இருக்காங்க. ஒரு முறை அந்தமான்லேருந்து கிளம்பி சென்னை ஹார்பர் வந்துட்டு, சென்னை ஹார்பர்லேருந்து திருப்பி அந்தமான் போகிறதுக்கு இந்த கப்பலுக்கு பார்த்தீங்கன்னா 1 கோடி ரூபாய் முழுசாக செலவாகுமாங்க. ஆனால் இந்த கப்பலில் இன்னைக்கு பயணம் பண்ணக்கூடிய பயணிகளோட எண்ணிக்கை வெறும் 200 தான். கப்பல் புறப்படக்கூடிய நேரம் உங்களுக்கு 4 மணின்னு டிக்கெட்டில் போட்டிருந்தாலும் 4 மணிலேருந்து அவங்க தயாராகி கப்பலை ஹார்பரை விட்டு நகர்த்துறதுக்கு மணி 6 மணி ஆயிருங்க. கரெக்டாக 6 மணிக்கு பார்த்தீங்கன்னா 2 டக் போட்டு வந்து நம்மளுடைய கப்பலை ஹார்பர்லேருந்து கயிறு கட்டி இழுக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு வழியாக 1/4 மணி நேரம் கழிச்சு நம்மளுடைய கப்பலை இழுத்து கொண்டாந்து நம்ம கப்பல் பயணம் பண்ணக்கூடிய வழியில் விட்டுட்டு 2 டக் போட்டும் புறப்பட்டுருச்சுங்க. இதுக்கு நடுவில் சென்னை ஹார்பர்ல இருந்து ஒரு கேப்டன் வந்து நம்மளுடைய கப்பலில் இப்போ ஏறி இருக்காரு. அவர் நம்மளுடைய கப்பல் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட தூரம் கப்பல் ஆழ்கடலுக்கு போகிற வரைக்கும் கொண்டாந்து விட்டுட்டு மீண்டும் அவர் பார்த்தீங்கன்னா சென்னை ஹார்பருக்கே திரும்புவார். நம்மளுடைய கப்பல் இப்போ ஆழ்கடலில் கொண்டாந்து அந்த கேப்டன் விட்டுட்டாருங்க. விட்டுட்டு இப்போ அவர் சென்னை ஹார்பருக்கு திரும்பக்கூடிய காட்சி தான். இப்போ நம்மளுடைய கப்பல் முழுக்க முழுக்க நம்மளுடைய கப்பல் கேப்டன் கண்ட்ரோலுக்கு வந்துருச்சுங்க. வந்த பிறகு பார்த்தீங்கன்னா கப்பல் கொஞ்சம் கொஞ்சமாக வேகம் எடுத்து சென்னை ஹார்பரை விட்டு தொலை தூரத்துக்கு போக ஆரம்பிச்சிச்சு. கப்பல் நகர நகர சென்னையோட ஹார்பர் பார்த்தீங்கன்னா தொலை தூரத்தில் தெரிஞ்சு கடைசியாக ஒரு லைட் வெளிச்சமாக தெரிஞ்சு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு பிறகு பார்த்தீங்கன்னா இந்த லைட் வெளிச்சமும் மறைஞ்சு இருட்டில் கப்பல் பயணிக்கக்கூடிய நேரத்தில் கப்பலில் புதுசாக பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு உண்மையிலே கொஞ்சம் திகில் கலந்த ஒரு பயம் இருக்கத்தாங்க செய்யும். ஒரு வழியாக பயணிகள் எல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பயத்தோடைய அவங்களுடைய இருக்கைகளில் போய் படுத்து தூங்கிட்டாங்க. அடுத்ததாக நம்ம சாப்பாடை பற்றி பார்க்கலாங்க. பங்க் கிளாஸில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு என்ன, அதே மாதிரி ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு என்ன, அதோடைய விலையெல்லாம் எவ்வளவு அப்படின்றத பற்றியும், பங்க் கிளாஸ் அப்படின்றது எப்படி இருக்கும், டீலக்ஸ், ஃபர்ஸ்ட் கிளாஸ், செகண்ட் கிளாஸ் இந்த ரூம்ஸ் எல்லாம் எப்படி இருக்கும், யாருக்கு எந்த வகையான டிக்கெட் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத பற்றியும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். அதே மாதிரி கப்பலில் நீங்கள் பயணிக்கும் போது பார்க்க வேண்டிய சில முக்கியமான இடங்கள் இருக்குங்க. இதுக்கெல்லாம் நீங்கள் அனுமதி வாங்கி தான் போய் பார்க்க முடியும். இந்த அனுமதி வாங்குறதுக்கு சுற்றுலா பயணியாக வரக்கூடிய நீங்கள் யாரை பார்த்து இந்த அனுமதி வாங்குறது கப்பலுக்குள்ள அப்படின்றத பற்றியும் தெரிஞ்சுக்கலாங்க. அதே போல் இந்த கப்பலை இயக்கக்கூடிய கேப்டன் இந்த கப்பலை பற்றின பல சுவாரஸ்யமான தகவல்களை நம்மள்கிட்ட பகிர்ந்துட்டு இருக்காரு. அதையும் பார்க்க போகிறோம். அதே மாதிரி இந்த கப்பலில் நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம கூட பயணம் பண்ணக்கூடிய சக பயணிகள் அந்தமான சேர்ந்தவங்க ரெகுலராக இந்த கப்பலில் வந்துட்டு போகக்கூடியவங்க சில தொழில்களை செய்கிறாங்க. அவங்க எதனால ரெகுலராக கப்பலில் வந்துட்டு போகிறாங்க, அவங்க என்ன மாதிரி தொழில் செய்கிறாங்க அப்படின்றத கேட்குறப்ப நம்மளுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருந்துச்சு. அந்த தகவல்களையும் நம்ம தொடர்ந்து பார்க்க இருக்கோங்க. அதே மாதிரி நீங்கள் இப்போ பயணம் பண்ணக்கூடிய இந்த கப்பல் முதலே சொன்ன மிக பிரம்மாண்டமான மிக பழமையான கப்பல் அப்படின்னு 7 மாடி உயர இன்ஜின், பழைய இன்ஜின்ங்க. எவ்வளோ பிரம்மாண்டமாக இருக்குன்னு பார்க்குறப்ப உண்மையிலே நம்மளுக்கு ஆச்சரியமாக இருக்குது. இந்த இன்ஜின் ரூமை முழுமையாக படம் பிடிக்கிறதுக்கு நம்மளுக்கு பிரத்யேகமான அனுமதி கிடச்சிச்சு. இந்த இன்ஜின் ரூம் பற்றிய வீடியோ தனி காணொலியாக பதிவு பண்ணியிருக்கேன். அது இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. தேவைப்படுறவங்க அதில் போய் பார்த்துக்கலாங்க. சாப்பாட்டை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி யாருக்கு எந்த வகையான டிக்கெட் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத பார்த்துடலாங்க. முதல்ல நம்ம இப்போ பார்க்கக்கூடியது பங்க் கிளாஸ்ன்னு சொல்லக்கூடியதுங்க. அதாவது 4100 ரூபாய் இந்த டிக்கெட்டு. ஒரு ஆளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீட்டு கொடுப்பாங்க. மேலே ஒரு சீட்டும் கீழே ஒரு சீட்டும் டபுள் பெட்டாக கொடுத்துருப்பாங்க. நல்ல அகலமான பெட்டாகவே இருக்குங்க. கப்பல் முழுக்கவே உங்களுக்கு வந்து ஏசி பண்ணியிருப்பாங்க. ஏசி வந்து ரொம்பலாம் குளிராக இருக்காதுங்க. வேர்க்காமல் இருக்கிறதுக்கு என்ன தேவையோ அந்த அளவுக்கு ஏசி பண்ணியிருப்பாங்க. இப்போ கப்பலில் வெறும் 200 பயணிகள் தாங்க பயணிக்கிறாங்க. 900 பங்க் கிளாஸ் சீட் இருக்குது. நீங்கள் எந்த சீட்டில் வேணாலும் போய் படுத்துக்கலாம். அதனால எந்த பிரச்சனையும் கிடையாது. இப்போ போகிற கப்பல் எப்பயுமே பார்த்தீங்கன்னா 250லேருந்து 300 பேர் தாங்க அதிகபட்சமாக போகிறாங்க. அதனால் கப்பலுக்குள்ளே எந்தவித கூட்டமும் இருக்காது. தாராளமாக நீங்கள் பங்க் கிளாஸ் எடுத்து வர்றப்ப உங்களுக்கு டிக்கெட்டோட ரேட்டும் கம்மியாக இருக்கும். நல்ல ஃப்ரீடமாகவும் நீங்கள் கப்பலுக்குள்ளே பயணிக்கலாம். இந்த பங்க் கிளாஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு குழுவாக சுற்றுலா வர்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு பொருத்தமாக இருக்குங்க. தனியாக வர்றவங்களுக்கும் எந்த விதமான பிரச்சனையும் இருக்காதுங்க. ஏன்னா எப்பயுமே இந்த கப்பலில் கூட்டம் இல்லாததுனால பார்த்தீங்கன்னா உங்களால் ஃப்ரீடமாக இந்த பங்க் கிளாஸ்லேயே குறைந்த டிக்கெட்டில் பயணிக்க முடியும். அடுத்ததாக செகண்ட் கிளாஸ் டிக்கெட்டில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு என்ன மாதிரி இருக்கும் வசதிகள் அப்படின்றத பார்க்கலாங்க. இப்போ நம்ம பார்க்குறோம்ல, இதுதான் செகண்ட் கிளாஸ் டிக்கெட். 10,500 ரூபா கொடுத்து எடுக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேபின். இந்த கேபின்
கேபினில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 பெட்டு இருக்குங்க. நம்ம பங்க்கில் பார்த்தோம்ல அதே ஸ்டைலில் மேலே ஒன்று கீழே ஒன்று இருக்கும். பெட்டெல்லாம் அதே சைஸ் தாங்க இருக்கும். ஆனால் என்ன இங்கே இந்த பெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மேலே உங்களுக்கு பெட்ஷீட் போட்டிருப்பாங்க. மொத்தம் 6 பேர் மட்டும்தான் இந்த கேபினில் தங்க முடியும். தனித்தனியாக உங்களுக்கு லாக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுடைய உடைமைகளை அந்த லாக்கர்ஸில் வச்சு கெட்டியமாக பூட்டி வச்சுக்க முடியும். அதாவது கப்பலில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகள் விலை உயர்ந்த பொருட்களை எடுத்துகிட்டு வர்றீங்க அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் இந்த மாதிரி செகண்ட் கிளாஸ் டிக்கெட் 10,000 கொடுத்து எடுத்தீங்கன்னா உங்களுடைய உடைமைகளை இந்த லாக்கரில் வச்சு பூட்டி வச்சுக்கலாம். அது ஒன்று தான் பங்குக்கும் இங்கே இருக்கக்கூடிய செகண்ட் கிளாஸ்க்கும் உள்ள வித்தியாசங்க. மற்றபடி பெரிய வித்தியாசம் எதுவும் கிடையாது. அடுத்ததாக நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ் டிக்கெட் எடுத்து வரக்கூடியவங்களுக்கு என்ன வசதிகள் இருக்குது அப்படின்றத பார்க்கலாங்க. 13,500 கொடுத்து டிக்கெட் எடுத்து வர்றவங்களுக்கு கொடுக்கக்கூடிய கேபின் தான் இது. இந்த கேபின் உள்ளே பாருங்கள் மொத்தம் 4 படுக்கைகள் கொடுத்துருக்குறாங்க. நம்ம செகண்ட் கிளாஸில் பார்த்தப்ப பார்த்தீங்கன்னா மொத்தம் 6 படுக்கைகள் கொடுத்துருந்தாங்க. ஃபஸ்ட் கிளாஸில் மொத்தம் 4 படுக்கைகள் தான் இருக்கும். ரூம் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். பெட்ஷீட்டு தலைவாணி எல்லாமே இவங்க கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு 2 டேபிள் 2 சேர் கொடுத்துருப்பாங்க. அதே மாதிரி லாக்கர்ஸ் கொடுத்துருப்பாங்க. செகண்ட் கிளாஸ்க்கும் ஃபஸ்ட் கிளாஸ்க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்னென்னா ரூம் வந்து ரொம்ப நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ரூம் உள்ளேயே உங்களுக்கு அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க. காமனாக வந்து பங்க்கில் பயணிக்கக்கூடியவங்க இல்லை செகண்ட் கிளாஸில் பயணிக்கக்கூடியவங்களுக்கு காமன் ரெஸ்ட் ரூம் தான் கொடுத்துருப்பாங்க. ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு இந்த அட்டாச்சு ரெஸ்ட் ரூம் அப்படின்றது உண்மையிலேயே ஒரு அட்வான்டேஜான விஷயம் தாங்க. அடுத்ததாக கப்பலில் இருக்கிறதுலே அதிகமான விலை கொண்ட டீலக்ஸ் ரூம் எப்படி இருக்குது அப்படின்றதாங்க பார்க்க வந்திருக்கோம். 16,000 டீலக்ஸ் ரூம் அப்படின்றது. டீலக்ஸ் ரூம் உள்ளே பாருங்கள் உங்களுக்கு உண்மையிலேயே நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. உள்ளுக்குள்ளே 2 காட்டு கொடுத்துருக்காங்க. 2லேயுமே வந்து நல்ல குஷனோட உள்ள பெட்டு உங்களுக்கு ஒரு பில்லோவும் கொடுத்துருக்குறாங்க. உள்ளுக்குள்ளே உட்கார்றதுக்கு சோபா அப்படின்னு உள்ளுக்குள்ளே நிறைய வசதிகள் இருக்குதுங்க. இதே மாதிரி இந்த கேபின் உள்ளேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்டாச்சு பாத்ரூம் ப்ளஸ் டிவி நைட் லேம்ப் அப்படின்னு பல வசதிகள் இருக்குங்க. நீங்கள் டீலக்ஸில் பயணம் பண்ண போகிறப்ப உங்களுக்கு இருக்கக்கூடிய வசதி என்னென்னா உங்களுக்கு சாப்பாடு தேவைப்படுது அப்படின்னா உங்களுக்கு சாப்பாடை கொண்டாந்து உங்களுடைய ரூம்லேயே சர்வ் பண்ணுவாங்க. அந்தமானுக்கு ஹனிமூன் வரக்கூடிய ஹனிமூன் கப்பிள்ஸுக்கு கண்டிப்பாக இந்த ரூம் தாங்க பொருத்தமாக இருக்கும். உண்மையிலேயே ஒரு நல்ல வியூவில் இந்த ரூமை அமைச்சிருக்காங்க. டீலக்ஸ் ரூம் பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்குது. கப்பலில் இருக்கக்கூடிய 4 வகையான கிளாஸ் டிக்கெட்டுகளையும் நம்ம இப்போ பார்த்தோம். அதோட வசதிகளையும் பார்த்தோம். உங்களுக்கு எந்த வகையான டிக்கெட் பொருத்தமாக இருக்கும் அப்படின்றத முடிவு பண்ணி நீங்களே அந்த டிக்கெட்டை எடுத்துக்கலாம். அடுத்து சாப்பாட்டுக்காக கப்பலுக்குள்ளே உங்களுக்கு 3 நாளைக்கு எவ்வளவு செலவாகும் அப்படின்றத தெரிஞ்சுக்கலாங்க. கப்பலுக்குள்ளே பங்க் கிளாஸ் அப்படின்றதுக்கு தனியாக கேன்டீன் வச்சுருக்காங்க. அந்த கேன்டீனில் தான் பங்க் கிளாஸில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகள் சாப்பிடணுங்க. அவங்களுக்கான சாப்பாட்டுக்கான தொகை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இந்த பங்க் கிளாஸ் பயணம் பண்ணக்கூடிய பயணிகள் இருக்கக்கூடிய இருக்கைக்கு பக்கத்திலே பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன அளவில் ஒரு கேன்டீன் வாட்டர் பாட்டில் ஸ்நாக்ஸ் இதெல்லாம் விற்கக்கூடிய கடை இருக்குங்க. இந்த கடையில் இவர்கிட்ட வந்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான டோக்கனை வாங்கிக்கலாம். ஒவ்வொரு வேலைக்கும் தனித்தனியாக நீங்கள் வந்து இவரை பார்த்து டோக்கன் வாங்குறதுனால வாங்கிக்கலாம். இல்லை 3 நாளைக்கு தேவையான டோக்கனை ஒரே கார்டாக போட்டு கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியும் நீங்கள் வாங்கிக்கலாங்க. கேன்டீன் உள்ள உங்களுக்கு நான்வெஜ் வெஜ் ரெண்டுமே கிடைக்கும். அதாவது காலையில் சாப்பாடு உங்களுக்கு 120 ரூபாயும், மத்தியான சாப்பாடு 150 ரூபாயும், நைட்டு நான்வெஜ் போட்டாங்கன்னா 150 ரூபாயும், மொத்தமாக உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 500 ரூபாய்க்குள்ள ஒரு நாள் உங்களுக்கு சாப்பாடு செலவு வரும். மொத்தமாக 3 நாளைக்கு உங்களுக்கு 1,500 ரூபாய் சாப்பாடு செலவு ஒரு ஆளுக்கு வருங்க. பங்க் கிளாஸில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு சாப்பாடு கொடுக்கக்கூடிய கேன்டீன் அவங்க தங்கியிருக்கக்கூடிய அதே வரிசையிலேயே அவங்க ஃப்ளோர்லேயே இருக்குங்க. அங்கே போய் நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். அதாவது சாப்பாடு வந்து நீங்கள் டைமுக்கு போய் சாப்பிட்ணுங்க. காலைல 7:30 மணிலேருந்து 8:30 மணி வரைக்கும் தான் சாப்பாடு அப்படின்னா 7:30 to 8 தான் சாப்பாடு கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சாப்பாடு கிடைக்காது. அதனால் அவங்க டோக்கனில் என்ன டைம் குறிச்சிருக்காங்களோ அந்த டைமில் போய் கண்டிப்பாக நீங்கள் சாப்பிட்டாகணும். அப்படி இல்லைன்னா உங்கள்கிட்ட ஏதாச்சும் ஒரு கண்டெய்னர் இருந்தால் அதில் சாப்பாடை வாங்கிக்கிட்டு உங்களுக்கு பசிக்கிறப்ப நீங்கள் அதுக்கப்புறம் சாப்பிட்டுக்கலாங்க. அவங்க சொன்ன டைமில் கண்டிப்பாக நீங்கள் போய் சாப்பாடை வாங்கியே ஆகணும். ஒரு நாளைக்கு ஏதாச்சும் ஒரு வேளைனாச்சும் கண்டிப்பாக நான்வெஜ் இருக்கும். பங்க் கிளாஸில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு உணவு வழங்கக்கூடிய இடத்த தான் இப்போ பார்த்தோம். ஃபர்ஸ்ட் கிளாஸில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு உணவு வழங்கக்கூடிய இடம் எப்படி இருக்குது அப்படின்றத போய் பார்க்கலாம் வாங்க. பங்க் கிளாஸில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு தோசை, சப்பாத்தி, மத்தியானத்தில் மீல்ஸு, ஃபிஷ் கறி, சிக்கன் கறி இந்த மாதிரி நார்மலான சாப்பாடு தாங்க இருக்கும். ஆனால் ஃபஸ்ட் கிளாஸ்லேயும் டீலக்ஸில் இதில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு தனியாக செப்பரேட்டாக இந்த மாதிரி ஒரு நீட்டான கேஃபிட்டேரியா வச்சுருக்காங்க. இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கேன்டீனை ஏலம் எடுத்தவங்க அவங்க வந்து அவங்க குக்கு வச்சு சமைச்சு உங்களுக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. ஆனால் இந்த கேஃபிட்டேரியா பார்த்தீங்கன்னா இது வந்து கப்பலில் இருக்கக்கூடிய கேப்டன், கப்பலில் வேலை பார்க்கக்கூடியவங்க சாப்பிட்றதுக்காக உள்ள இடங்க. இங்கே பார்த்தீங்கன்னா இந்த கப்பலுக்குன்னு உள்ள செஃப்
செஃப் இருப்பார் பார்த்தீங்கல்ல, அவர் மட்டும்தாங்க சமைப்பார். இங்கே 3 வேளையுமே உங்களுக்கு நான்வெஜ் கிடைக்கும். ஏதாச்சும் ஒரு முட்டை பொரியல்னாச்சும் நான்வெஜ் அப்படின்றதுக்காக செஞ்சு வச்சுருவாங்க. கப்பலில் ஃபர்ஸ்ட் கிளாஸில் டீலக்ஸில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகள் இப்போ இங்கே சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு நேராக தெரியுது பார்த்தீங்களா, இங்கே தான் கப்பலில் வேலை பார்க்கக்கூடியவங்க, கப்பலுடைய கேப்டன் இவங்கெல்லாம் வந்து உட்காந்து சாப்பிடக்கூடிய இடம். கப்பலில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகள் சாப்பிட்றதுக்கு இதே பகுதியில் இந்த பக்கமாக உங்களுக்கு மாற்றி வச்சுருக்காங்க. இப்போ காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. டீலக்ஸில் வரக்கூடிய பயணிகளுக்கு அவங்களுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் வந்திருக்கு அப்படின்றத பார்க்கலாங்க. 2 பிரெட்டு கொடுத்துருக்காங்க, பட்டர் ஜாம் இருக்குது, அதே மாதிரி முட்டை பொரியல், 2 ஊத்தப்பம், சட்னி, சாம்பார்னு பார்த்தீங்கன்னா காலை சாப்பாடு மெனு இது தாங்க இன்னைக்கு. பங்க் கிளாஸில் கீழே பயணம் பண்ணக்கூடிய பயணிகள் செல்ஃப் சர்வீஸ்க்கு நம்மளே நேராக போய் வாங்கிக்கிட்டு போய் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். இங்கே வந்து உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு தேவையானதை கொண்டு வந்து கொடுப்பாங்க. அதே மாதிரி பங்க் கிளாஸில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகளுக்கு ஒரு நாளைக்கு சாப்பாட்டு செலவுன்னு பார்த்தீங்கன்னா 420 ரூபாலேருந்து 450 ரூபாக்குள்ளே வருங்க. அதே மாதிரி இந்த டீலக்ஸில் பயணம் பண்ணக்கூடிய பயணிகள் இங்கே வந்து சாப்பிட்ணும் அப்படின்னா அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 800 ரூபாலேருந்து 1000 ரூபாய் வரைக்கும் ஒரு நாளைக்கு சாப்பாடு செலவு ஆகும். நீங்கள் பங்க் கிளாஸில் தான் இப்போ பயணம் பண்ணுறீங்க, ஆனால் டீலக்ஸ் இருக்கக்கூடிய இந்த சாப்பாடை வந்து நீங்கள் சாப்பிட்ணும் அப்படின்னாலும் உங்களுக்கு பிரச்சனை கிடையாதுங்க. நீங்கள் வர்ற அன்னைக்கே வந்து மேலே இங்கே இருக்கக்கூடிய அந்த மேனேஜரை பார்த்து உங்களுக்கு சாப்பாட்டுக்கு தேவையான டோக்கனை வாங்கிட்டீங்கன்னா உங்களுக்கு தேவையான சாப்பாடை செஞ்சு கொடுத்துருவாங்க. நீங்கள் பங்க்கில் பயணம் பண்ணிக்கிட்டே இங்கே வந்து சாப்பிட்லாங்க. அதே மாதிரி நீங்கள் டீலக்ஸில் பயணம் பண்ணுறீங்க, நீங்கள் வந்து கீழே கேண்டீனில் தான் போய் சாப்பிட்ணும் ஆசைப்பட்றீங்க அப்படின்னாலும் நீங்கள் கேண்டீனில் போய் சாப்பிட்லாம். எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது. யாருக்கு எங்கே சாப்பிடணுமோ அங்கே வந்து நீங்கள் டோக்கன் எடுத்து சாப்பிட்டுக்கலாங்க. அதே மாதிரி பங்க் கிளாஸில் கொடுக்கக்கூடிய சாப்பாடும் சரி, இங்கே டீலக்ஸில் கொடுக்கக்கூடிய சாப்பாடும் சரி, எந்த விதத்துலையும் குறை சொல்கிற அளவுக்கு இருக்காதுங்க. சாப்பிட்லாங்க, உண்மையிலே நல்லா இருக்கும் சாப்பாடு எல்லாமே. இந்த கப்பலில் நீங்கள் பயணம் பண்ணுறப்ப உங்களுடைய பயண நேரம் போர் அடிக்காமல் போகிறதுக்கு கப்பலுக்குள்ளே பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் இருக்குங்க. அதில் ஒருத்தர் தான் இவர். இது இல்லாமல் இந்த கப்பலில் நீங்கள் பயணம் பண்ணுறப்ப இந்த கப்பலில் பயணிக்கக்கூடிய பயணிகள் பல சுவாரஸ்யமான பயணிகள் ரெகுலராக இந்த கப்பலில் பயணம் பண்ணக்கூடியவங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்கும். அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்றதெல்லாம் நம்ம கேட்குறப்ப நம்மளுக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்குங்க. அதே மாதிரி இந்த கப்பல் பயணத்தின் போது எந்த மாதத்தில் நீங்கள் இந்த கப்பல் பயணத்தை கண்டிப்பாக தவிர்க்கணும், எந்தெந்த மாதம்லாம் உங்களுக்கு இந்த கப்பல் பயணத்தில் போகிறப்ப உங்களுக்கு சீசிக்கு இல்லாமல் நல்லபடியாக போக முடியும் அப்படின்றதையும் பார்க்கலாங்க. இந்த கப்பலை இயக்கக்கூடிய இடத்த போய் நம்ம பார்க்குறதுக்கு நம்ம யாரை பார்த்து உதவி கேட்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இவரை பற்றி தெரிஞ்சுக்கலாங்க. இவர் கப்பலில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வீப்பராக வேலை பார்க்குறாரு. அதாவது கப்பலை வந்து கூட்டி சுத்தம் பண்ணக்கூடிய வேலை பார்க்கக்கூடியவர். கொல்கத்தாவை சேர்ந்தவர், அந்தமானில் தான் இருக்கார். இந்த கப்பலில் கிட்டத்தட்ட 15 வருஷமாக வேலை பார்க்குறாராங்க. வாட்டர் வேர்ல்டு அப்படின்ற படத்தை எத்தனை பேர் பார்த்துருக்கீங்கன்னு தெரியல. அந்த படத்தில் வர்ற ஹீரோ மாதிரியே இருக்கிறாப்புலங்க. அவருடைய முடி, அவருடைய தோற்றம் எல்லாமே அந்த வாட்டர் வேர்ல்டு படத்தில் வர்ற மாதிரியே இருக்குது. அதே மாதிரி இந்த கப்பலுக்குள்ளே ஒரு செடியும் அந்த வாட்டர் வேர்ல்டு படத்தில் வளர்க்குற மாதிரியே வளர்த்து தண்ணி ஊற்றிட்டு வராரு. அந்த செடியை தான் கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்தீங்க. இவர் பூஜை செய்கிறது அப்படின்றது இவருடைய வழக்கமாங்க. அதனால பார்த்தீங்கன்னா கப்பலுடைய கேப்டன்கிட்ட ஸ்பெஷலாக பர்மிஷன் வாங்கி இவரோட அறையில் இந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய பூஜா அறையை செட் பண்ணி வச்சுருக்காருங்க. இந்த அறையில் பார்த்தீங்கன்னா டெய்லி பார்த்தீங்கன்னா இவர் வந்து பூஜை செய்வார். இந்த பூஜைக்கு பார்த்தீங்கன்னா கப்பலில் பயணிக்கக்கூடிய பயணிகள் அனைவருக்குமே அழைப்பு விடுப்பாருங்க. எத்தனை மணிக்கு பூஜை வச்சுருக்கோம் அப்படின்றத சொல்லி அத்தனை மணிக்கு போனீங்கன்னா ஒரு அரை மணி நேரம் பார்த்தீங்கன்னா எல்லா கடவுளையும் வச்சு ஒரு பூஜை ஒன்று செய்வார். உண்மையிலேயே கப்பலில் நம்ம பயணம் பண்ணுறப்ப நம்மளுக்கு போர் அடிக்காத ஒரு வித்தியாசமான மனிதராக இவரை நம்மளால் கப்பலில் பார்க்க முடியும். எந்த மாதத்தில் இந்த கப்பல் பயணம் இனிதாக அமையும் சீசிக் இல்லாமல் எந்த மாதத்தில் கப்பலில் போகவே கூடாது அப்படின்றத பார்க்கலாங்க. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் இந்த 3 மாதம் பார்த்தீங்கன்னா கடல் ரொம்ப அமைதியாக இருக்கும். எந்தவித கொந்தளிப்பும் இல்லாமல் கப்பல் போகிறதுனால உங்களுக்கு இந்த 3 மாதத்தில் சீசிக் வர்றதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. அதே மாதிரி ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை இந்த மாதங்களில் பார்த்தீங்கன்னா கடல் வந்து ஒரு நார்மலான கொந்தளிப்பில் இருக்கிறதுனால பெரிய அளவில் சீசிக் ஏற்படாது. இந்த மாதங்கள்லையும் கப்பலில் உங்களால் தாராளமாக பயணிக்க முடியும். இதை தவிர்த்து நீங்கள் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர் இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தென்கிழக்கு பருவமழை வந்து பயங்கரமாக இருக்கும். கடலில் புயல் சின்னம் அடிக்கடி உருவாகக்கூடிய மாதம் இது. இந்த டைமில் பார்த்தீங்கன்னா கடல் ரொம்பவே கொந்தளிப்பாக இருக்கிறதுனால சீசிக்கே ஏற்படாதவங்களுக்கும் கப்பலில் புதுசாக போகிறவங்களுக்கு கண்டிப்பாக சீசிக் ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கக்கூடிய மாதங்கள் இது. இந்த மாதங்களில் நீங்கள் கப்பல் பயணத்தை தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த கப்பல் பயணத்தின் போது நீங்கள் பயணிக்கக்கூடிய கப்பல் என்ன முறையில் இயக்கப்படுது, எவ்வளோ வேகத்தில்
வேகத்தில் இந்த கப்பல் போய்கிட்டு இருக்கு. நம்ம கப்பல் போகக்கூடிய வழி என்ன, இதை பற்றி எல்லாம் வந்து கப்பலில் இருக்கக்கூடிய கேப்டன் கிட்டேயே நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் நேரடியாக கேப்டனோட ரூமுக்கு போக முடியாதுங்க. நீங்கள் கேப்டனை பார்க்கணுன்னா கேப்டன்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். பர்மிஷன் வாங்குறதுக்கு இப்போ நீங்கள் பார்க்குறீங்கல்ல, இந்த அதிகாரி இருக்கார்ல, இவர் தான் கப்பலில் பயணம் பண்ணக்கூடிய அனைத்து பயணிகளுக்கும் தேவையான அனைத்து உதவிகளையும் செய்யக்கூடியவர். உங்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் சரி, இல்லை என்ன உதவினாலும் சரி, நீங்கள் இவரை சந்திச்சு தான் கேட்கணும். இவர் ஒரு தமிழ்காரர் தாங்க. இவர்கிட்ட நீங்கள் கப்பலில் போய் எப்படி இயக்குறாங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கணும்னு கேட்டிங்கன்னா இவர் அதற்கான அனுமதி வாங்கி உங்களை அங்கே கூட்டிகிட்டு போவார். ஆனால் உங்கள் பேர்னா? ராஜகோபால். நீங்கள் என்ன ஒர்க் பண்ணுறீங்க? எஸ்ஹெச்எம்மா வேலை பார்க்குறேன். ஓகே சார். இதில் இப்போ இந்த கப்பல் சம்மந்தப்பட்டு என்னென்ன இருக்குது, அது எப்படி ரன் ஆகுது அப்படின்றத டீட்டெயில் கொஞ்சம் சொல்ல முடியுங்களா? கண்டிப்பாக சொல்லுங்கள். இது வந்து ரடாரு. ஓகே. இது இப்போ வந்து இது இப்போ நம்ம 12 மைல்ஸ் ரேஞ்சில் வச்சுருக்கோம். இப்போ 12 மைல்ஸில் ஏதாவது கப்பல் வந்துச்சுன்னா இதில் நம்மளுக்கு டார்கெட் காமிக்கும். உள்ளுக்குள்ளே உங்களுக்கு வந்து பாயிண்ட் காமிக்கும். இதில் டார்கெட் காமிக்கும். இப்போதைக்கு வந்து நம்ம வந்து ஸ்பீடு வந்து 13.1 போய்கிட்டு இருக்கோம். ஓகே. சரியா? இப்போ எஸ்டிமேட்டட் டைம் ஆஃப் அரைவல் வந்து நாளைக்கு காலையில் வருது. நாளைக்கு காலையில் ஒரு 16 hours கிட்டே இருக்குது. இப்போ இதில் வந்து ரோடு மாதிரி ஒரு இது வந்து நாங்கள் இது எங்களுடைய கோர்ஸு, நாங்கள் போகிற கோர்ஸ் இந்த இதில் போய்கிட்டு இருப்போம். அப்போ ஒயிட் லைன் வந்து இந்த பக்கம் திரும்பி காமிக்குது. இது வந்து நான் அட்ஜஸ்ட் பண்ணுவோம் அதே மாதிரி. கப்பல் ஆடுறதுனால அப்படி அப்படி மாறிக்கிட்டு இருக்கு. நாங்கள் போகிற ரூட் வந்து இதுதான். ஓகே ஓகே ஓகே. இதுலேருந்து இங்கிட்டு வந்துச்சுன்னா அதை வந்து நாங்கள் அட்ஜஸ்ட் பண்ணுவோம். இதெல்லாம் லைட்டிங் சிஸ்டம்ஸ், கப்பலுடைய லைட்டிங் சிஸ்டம்ஸ். இதெல்லாம் லைட்டிங்னா எது சம்மந்தப்பட்டது? இதில் நேவிகேஷன் லைட்ஸ் முன்னாடியெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா? ஆமாம். அந்த மாதிரி லைட்ஸ் நேவிகேஷன் சைடில் இருக்குது, பின்னாடி இருக்குது. அதுக்கெல்லாம் வந்து சுவிட்ச் போர்டு, இது கண்ட்ரோல் பேனல். இது வந்து கிறிஸ்மஸ் ட்ரீன்னு சொல்லுவோம். அதோடைய லைட்டிங்ஸ் மேலே இருக்குது. இது ஆமாம், இங்கே புகைப்போக்கி இருக்குது. மங்கி ஐலாண்டில் இருக்குங்களா, இங்கே இதுக்கு மேலே இருக்குது. மங்கி ஐலாண்டில் கிறிஸ்மஸ் ட்ரீன்ட்டு அதோடைய இது அந்த லைட்லாம் ரொம்ப முக்கியமாக இங்கே செட் பண்ணி அளவுக்கு. இங்கேருந்து இப்போ சப்போஸ் நம்ம பங்கரிங்லாம் நைட்டில் எடுக்கும்போது வந்து இந்த லைட்டை நாங்கள் போடுவோம், ரெட் லைட் ஆன் பண்ணுவோம். அந்த திருப்ப வெளியில் அமைந்த தூரத்தில் உள்ளவங்களுக்கு தெரியும் உங்கள் கப்பல் வந்து என்ன எடுக்கிறாங்க, அதுக்கான ஒரு இண்டிகேஷன்ஸ். இது வந்து ஸ்டேரிங் மோட்டர்ஸு. ஓகே. இது 4 ஸ்டேரிங் மோட்டர்ஸ் இருக்குது. இப்போதைக்கு ஸ்டேரிங் மோட்டாரா? ஸ்டேரிங், இந்த ஸ்டேரிங் பண்ணுறோம்னா இந்த ஸ்டேரிங். ஆமாம். இதுக்காக உள்ள மோட்டர்ஸ் 4 மோட்டர் இருக்குது. இப்போதைக்கு 2 மோட்டரை நாங்கள் ஆன் வச்சுருப்போம், 2 வந்து ஸ்டாண்ட்பையில் இருக்கும். இதுதான் ஸ்டேரிங், கப்பலுடைய ஸ்டேரிங்கு. ஸ்டேரிங்னா அவ்வளோ பெரிய கப்பலை இந்த ஸ்டேரிங்கை வச்சு தான் திருப்புறீங்க? இதை வச்சு தான் திருப்புறோம். இது வந்து ஸ்டேரிங் வந்து எப்போ யூஸ் பண்ணோம்னா கப்பல் வந்து கரைக்கு போகிற பக்கத்தில் இருக்கும்போது அந்த டைமில் வந்து இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து இது வந்து ஆட்டோவில் இருக்குது. ஓகே. ஒரு கோர்ஸ் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அந்த கோர்ஸில் போய்கிட்டு இருக்கு. இதோட இன்ஜின்ஸ், இது 3 இன்ஜினுடைய மூமெண்ட்ஸு. 2 இன்ஜின் கூட்டுறது குறைக்கிறது. இதெல்லாம் இதுதான் இன்ஜினுடைய மூமெண்ட்டு. சரிங்களா? இதோடைய இன்ஜினுடைய இந்த ஆர்பிஎம் காமிக்கிறது, எவ்வளோ ஆர்பிஎம் போய்கிட்டு இருக்குன்ட்டு. இது போர்ட் சைடு உள்ளது, இது ஸ்டார்போர்ட் சைடு உள்ளது. ஒரு இன்ஜின் ஃபாஸ்ட்டாகவும் ஒரு இன்ஜின் ஸ்லோவாகவும்? இல்லை, ரெண்டுமே அது இதாக தான் இருக்கும். உங்களுக்கு அப்படியெல்லாம் இருக்காது, ஈக்குவல் தான். ரெண்டுமே இந்த ஈக்குவலில் தானே வச்சுருக்கோம். ஆமாம்மா. ப்ளஸ் இது வந்து போத்ரஸ்டர்னு சொல்லுவோம். இதை இது வந்து கப்பல் வந்து கரைக்கு போகும்போது இதை வந்து அணைக்கிறதுக்காக யூஸ் பண்ணுவோம். கொண்டு போய் இதோட ஒட்டுற ஹார்பரோட அந்த டைமில் இதை யூஸ் பண்ணுவோம். இது என்ன யூஸ்? இது போத்ரஸ்டர். கப்பலில் வந்து இது கரைக்கு போகும்போது அந்த இது ஹார்பர் பிடிக்கும் போது இதை யூஸ் பண்ணுவோம். சைடாக தள்ளுற மாதிரி. நீங்கள் இந்த ஷிப்பில் எவ்வளோ நாள் ஒர்க் பண்ணுறீங்க? நான் 24 வருஷம் வேலை. 24 வருஷம். தமிழ்நாடு தான் நீங்கள்? பூர்வீகம் தமிழ்நாடு தான். இப்போ பிறந்த வளர்ந்ததெல்லாம் அந்தமான் வந்துட்டீங்க. ஓகே ஓகே. இது பிஎஸ் சிஸ்டமு. அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது, இங்கேருந்து அனௌன்ஸ்மெண்ட் பண்ணுறது. இது வந்து நீங்கள் எது தான் எல்லாம் மக்களுக்கெல்லாம் தெரிவிப்பார். எல்லாம் எந்த அனௌன்ஸ்மெண்ட்டாக இருந்தாலும் இங்கேருந்து பண்ணலாம். இங்கேருந்து பண்ணலாம், இன்ஃபர்மேஷன்லேருந்தும் பண்ணலாம். இது வந்து ஈக்கோ சவுண்டுன்னு சொல்லுவோம். இது வந்து நம்ம இந்த டெப்த்து வந்து இது வந்து கரைக்கு போகிற நேரத்தில் தான் இதை வந்து யூஸ் பண்ணுவோம். நம்ம தர தட்டுதா கீழே எவ்வளோ டெப்த் இருக்குன்னு அதை காமிக்குது. அது இன்னொரு ரேடார். இது இப்போ ஷிப்பில் வந்து மக்கள்லாம் இப்போ பேசஞ்சர் 2-3 நாள் வர்றாங்க போகிறாங்க, இன்டர்நெட் இல்லாதது, ஃபோன் பேச முடியாதது ஒரு பிரச்சனையும் இல்லை. இப்போ நீங்கள் ஷிப்லேயே இருக்கிறீங்க, உங்களுக்கு வந்து வீட்டிலேருந்து உங்கள் வீட்டில் உள்ளவங்கள்ட்ட பேசணும், இல்லை வீட்டில் உள்ளவங்க உங்கள்கிட்ட அர்ஜென்ட்டாக பேசணும்னா எப்படி கான்டெக்ட் பண்ணுவீங்க? அது சேட்டலைட் ஃபோன்ஸ் இருக்குது. அவங்க அங்கே எங்களுடைய ஆஃபீஸ் இருக்கும். ஆஃபீஸில் சொன்னாங்கன்னா அவங்க மெயில் பண்ணிடுவாங்க.
மெயில் பண்ணி ஆஃபீஸ்க்கு அது மாதிரி தான் வரணும், சுற்றி தான் வந்து இங்கே உங்களை தொடர்பு கொள்கிற மாதிரி தான் இருக்கும். நேரடியாக அவங்க பண்ண முடியாது. இன்டர்நெட் வசதி இல்லை கப்பலில்? இல்லை இல்லை. இது வந்து உங்களுக்கு இது ஸ்மோக் டிடெக்டர் பேனல். இது சப்போஸ் இந்த எங்கேயாவது ஏதாவது ஸ்மோக்கோ இல்லை ஃபேர் இதாகனால இதில் வந்து உங்களுக்கு இண்டிகேட் ஃபயர் ஆனிச்சுனாக்கா இங்கே உடனடியாக தெரிஞ்சிடும். ஸ்மோக் வந்தாலே கண்டுபிடிச்சிடலாம் எந்த ஃப்ளோரில் எந்த இடத்துல ஆகிருக்குன்ட்டு. இதுதான் சார்ட்டு. அந்த சார்ட்டில் தான் நம்ம அந்த கோர்ஸ் இது பண்ணி போய்கிட்டு இருக்கோம். ஒரு மணி நேரத்துக்கு வந்து பிளாட் பண்ணுவோம் எங்கே போய்கிட்டு இருக்குன்ட்டு. இதில் மார்க் பண்ணிகிட்டே வருவீங்க. அதே மாதிரி இந்த கப்பலில் நம்ம பயணம் பண்ணும்போது நம்ம கூட பயணிக்கக்கூடிய பல சக பயணிகளுடைய பல சுவாரஸ்யமான நிகழ்வுகளை நம்மளால் தெரிஞ்சுக்க முடிஞ்சுச்சு. அதில் மொதல் ஆளாக பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேருந்து பார்த்திங்கன்னா கிளி ஜோசியம் பார்க்குறதுக்காக ஒரு 15 பேர் வந்திருந்தாங்க. அந்தமானில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே இந்த ஜாதகம், கிளி ஜோசியம், குறி பார்க்குறது இதிலெல்லாம் ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து மெயின்லேண்டுக்கு வர முடியாது. அதனால் இந்த மாதிரி பார்க்கக்கூடியவங்க பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் கப்பலில் கிளம்பி வந்திருந்தாங்க. குறிப்பாக இந்த 15 பேரோட கிளியும் பார்த்தீங்கன்னா எப்படி இவங்க கஸ்டம்ஸ்க்கு தெரியாமல் கப்பலுக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்படின்றது யாருக்குமே தெரியலைங்க. 3 நாளாக வந்து கிளி சவுண்டே இல்லாமல் கப்பலுக்குள்ளே வச்சுருந்தாங்க. சோழி போட்டு பார்த்து குறி சொல்கிறவங்க, ஜாதகம் பார்க்குறவங்க அப்படின்னு குரூப்பாக வந்திருந்தாங்க. இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்தமானில் ஒரு இடத்துல போய் வீடு எடுத்து மொத்தமாக தங்கிடுவாங்களாம். 2 மாதம் 3 மாதம் அந்தமான்லேயே தங்கி அந்தமான் ஃபுல்லாகவே சுற்றி இவங்க வந்து இவங்களோட தொழிலை செய்வாங்களாம். அதே மாதிரி ஹிந்தி பேசக்கூடிய ஒரு நபர் டாக்டர்னு சொல்லி என்கிட்ட அறிமுகமானார். அவர் என்னுடைய நாடியை பிடிச்சி பார்த்துட்டு நீங்கள் அந்தமான் வாங்க, என்னோட காண்டாக்ட் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள், உங்களுக்கு சில அறிவுரைகள் சொல்ல வேண்டியது இருக்குது அப்படின்னாருங்க. நான் அந்தமான் வந்த பிறகு நான் தங்கியிருந்த அதே ஹோட்டலுக்கு ரூம் போட வந்தாருங்க. ஒரு வேலையாக நான் கீழே இறங்கி வந்தப்ப அதே டாக்டர் ஒரு பேனர் கட்டிக்கிருந்தாருங்க. டாக்டர் விஜயம் அந்தமான் போர்ட் பிளேயர்னு போட்டு காலையில் 8 to நைட்டு 8 பார்வை நேரம்னு போட்டிருந்தாரு. நம்ம ஊரில் ஒரு காலத்தில் இந்த மாதிரி டாக்டர் விஜயம்னு நிறையா லேகியம்லாம் வித்துட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஆளுங்க இன்னைக்கு அந்தமானில் வந்து பல இடத்துல ரூம் போட்டு இந்த மாதிரி லேகியம் வித்துக்கிட்டு இருக்காங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா என்னோட பயணிச்ச இன்னொரு பயணியை அங்கேயே சந்திக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சிங்க. அப்போதான் எனக்கு தெரிஞ்சிச்சு இந்த டாக்டர் பார்த்தீங்கன்னா கப்பலில் பயணிச்ச 200 பயணிகளையுமே நாடி பிடிச்சி பார்த்து இவரை வந்து சந்திக்க சொல்லியிருக்காரு. கப்பலுக்குள்ளேயே இவருடைய மார்க்கெட்டிங் தொழிலை ஆரம்பிச்சிருக்காரு அப்படின்றது அப்போதான் தெரிஞ்சிச்சு. நம்ம ஒரு வழியா நம்மளுடைய 3 நாள் பயணத்தை முடிச்சு அந்தமான்ல இருக்கக்கூடிய போர்ட் பிளேயர் ஸ்ரீ விஜயபுரம் அங்கே வந்தாச்சுங்க. அங்கே இருக்கக்கூடிய ஹார்பரில் தான் இப்போ கப்பல் நிற்கிது. அந்தமான் போகிறவங்க எல்லாருக்குமே அடிக்கடி காதில் கேட்கக்கூடிய ஒரு வார்த்தை ஜட்டி அப்படின்ற வார்த்தைங்க. ஏன்னா ஹிந்தியில் ஹார்பருக்கு ஜட்டின்ற வார்த்தை தான் யூஸ் பண்ணுவாங்க. ஜட்டின்ற வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கோங்க, கப்பல் நிறுத்தக்கூடிய இடம். அதே மாதிரி அந்தமான்ல இருக்கக்கூடிய சொர்க்கத்தீவுன்னு சொல்லக்கூடிய 50 தமிழ் குடும்பங்கள் மட்டுமே வாழக்கூடிய நீல் ஐலாண்டை பற்றின முழு காணொலி பதிவு பண்ணியிருக்கேன். அதே மாதிரி ஹேவ்லாக் ஐலாண்ட் மற்றொரு சொர்க்கத்தீவுங்க. இந்த 2 ஐலாண்டுக்கும் எப்படி போகிறது, அங்கே என்னென்ன வசதிகள்லாம் இருக்குது அப்படின்ற முழு காணொலி இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது, இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில். அதில் பார்த்து நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அதே மாதிரி அந்தமானில் புகழ்பெற்ற செல்லுலார் ஜெயில் பற்றின முழு விளக்க காணொலி இது வரைக்கும் எந்த ஒரு மீடியாவிலையும் வெளிவராத முழு விளக்க காணொலி பதிவு பண்ணியிருக்காங்க. அதோட லிங்க்கும் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. தேவைப்படுறவங்க அதையும் போய் பார்த்துக்கலாம். அதே மாதிரி அந்தமானுடைய மார்க்கெட் எப்படி இருக்கும், அந்தமானில் வாழக்கூடிய தமிழ் மக்கள் என்ன மாதிரியான தொழில்கள்லாம் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற காணொலியும் முழுமையாக பதிவு பண்ணியிருக்கேன். எல்லாமே இந்த வீடியோவுடைய டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்குது. அந்தமான் போகக்கூடியவங்க இந்த காணொலிகளை பார்க்கறதுனால உங்களால் பல விஷயங்களை அங்கே போகிறதுக்கு முன்னாடியே தெரிஞ்சுக்கிட்டு போக முடியுங்க.